சும்மா ஒரு நாளைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோல நீ டான்ஸ் பண்ண அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, நீங்கள் லல்லிமா கிட்ட கேளுங்க அப்படின்னு. இல்லை நீ சும்மா ஒரு 2 மூமெண்ட் பண்ணு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஓரிரவு போட்டிருந்த பாவாடை சட்டை போட்டுட்டு என்னமோ ஒரு மூமெண்ட் பண்ணிட்டு இப்படி படி ஏறிப்போ சொன்னார். நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணோம்னா டெஃபினட்டாக பண்ணலாம். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நினச்சா முடியாது. டிஸ்டன்ஸ் வேற. இப்போ வந்து தமிழ் படத்துல இங்கேயே ஏவிஎம்ல நடிச்சிட்டு இருக்கீங்க, சாயங்காலம் போய் மியூசிக் அகாடமில டிராமா பண்றதுன்னா வேற விஷயம். திருவாந்திரம்லயும் கொச்சின்லயும் ஷூட்டிங் வச்சுட்டு எப்படி நீங்க பாலக்காடு போயிட்டே இருக்கிறது? எனக்கு போகிறதுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, ஆனால் டிக்கெட்டு தான் கிடைக்காதுல்ல. And Sukumari is one of our greatest friends. As such, எங்கள் ட்ராமாலாம் சக்ஸஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சுகுமாரியனுடைய ஆக்டிங். அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்க. அண்ட் கொஞ்சம் கூட ஒரு தலகனமோ ஒரு எதுவும் கிடையாது. அவ்வளோ நல்ல பொம்பளை. நான் தான் சொன்னேன், நல்ல குணம்னா சுகுமாரி கிட்ட இருக்கிற குணம். எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அந்த அது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. அதுதான் நான் சொல்றேன். நினைக்கக்கூடாதுமா, உதவின்னு சொல்லணும். மனுஷன் தானே, ஒருத்தருக்கு எப்பவுமே ஹெல்பிங் நேச்சர். அதுக்குன்னு வீட்டுல எல்லாம் தங்க வச்சு 1.5 வருஷம் பார்த்து, எனக்கு அப்ப 21 வயசு அவங்க வீட்டுல இருக்கு, யாரும் பண்ண மாட்டாங்க ஹாசினி. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இன்றைக்கு நாம சந்திக்க போற பிரபலம் ஒரு பெண். மலையாள கரையோரம் கவி பாடும் குயிலே. ரொம்ப அனுபவமிக்க இந்த குயில் மயிலும் கூட. ஏன்னா நடனமும் அவ்வளோ பிரமாதமாக தெரியும். நிறைய பேருக்கு இவங்க வந்து காட் மதர் அப்படின்னு சொல்லலாம். மலையாள படத்துல இவங்களுக்கு ஒரு சின்ன அடைமொழி உண்டு, ஊறுகாய் அப்படின்பாங்க. எப்படி நீங்க வந்து விதவிதமா அன்னம் வந்து ஒரு இலையில போட்டாலும் அந்த ஊறுகாய் இல்லைன்னா அதுல ஒரு சிறப்பே இருக்காது. அது போல எந்த மலையாள படத்துலையும் இவங்க இல்லைன்னா அது படமே இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஹீரோக்கள்ல இருந்து டைரக்டர் வரைக்கும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2500 படங்களுக்கு மேல நடிச்சிட்டாங்க. அவங்களோட தாய்மொழி வந்து தமிழா மலையாளமா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகமா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, சாதாரண சென்னை தமிழ் மட்டும் இல்லை, பிராமண தமிழ் மட்டும் இல்லை, கிராமத்து தமிழ் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் தமிழ், மதுரை தமிழ் எல்லாமே பேசக்கூடியவங்க. ஒரு நடிப்பு பாரம்பரியம், நடன பாரம்பரியம் இருக்கிற குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அவர்களுடைய கணவர் நாம எல்லாரும் ரொம்ப மதிக்கிற ஒரு இயக்குனர். இவங்க இல்லாம மலையாள படமே இல்லை. இவங்க இல்லைன்னா நிறைய நடிகர்கள் கிடையாது. ஏன்னா திரையுலகத்திற்கு நல்ல நடிகர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன மலையாள படங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவங்க தான். நான் சொல்றது திருமதி சுகுமாரி அவர்களை பாருங்க. நீங்க பிறந்தது வளர்ந்தது எந்த ஊர், அதெல்லாம் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. பிறந்தது அப்படின்னா அது இப்போ சொன்னீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா நாகர்கோவில் பக்கத்துல. வளர்ந்ததெல்லாம் மட்ராஸ். ஏன்னா என்னை வந்து சத்தியமா சொன்னா எங்க அம்மா அப்பா அவங்கெல்லாம் நான் பார்த்து நான் வளர்ந்தேன்னா என்னங்கிறத எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஃபஸ்ட்டு எங்கள் பெரியம்மா, தட் இஸ் அப்பாவனுடைய பெரிய சிஸ்டர். அவங்களுடைய தான் நான் இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து 6 ஆம்பளை பசங்க, பொம்பளைங்க இல்லை. பொம்பளை பொண்ணாக இருந்தது பாப்பியம்மா. அவங்கள தான் அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க, டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க மெட்ராஸுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வளர்த்தது என்ன. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இந்த பாப்பியம்மா அவங்கெல்லாம் டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக திருவாண்டத்துக்கு வந்திருக்கும்போது, ஏன் சுகுமாரியை கூட கூட்டிகிட்டு போகக்கூடாது, அவளுக்கும் டான்ஸ் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அனுப்பிச்சாங்க. எனக்கு அவ்வளோதான் தெரியும். அவங்க கூட மெட்ராஸுக்கு வந்தது தான் தெரியும். அதுக்கப்புறம் எல்லாமே பத்மினி அம்மாவுடைய அம்மா, சரஸ்வதி அம்மா, அவங்க தான் என்னை வளர்த்தது, படிக்க வச்சது. இன்னைக்கு நான் ஒரு ஆர்டிஸ்டா இங்கே உட்கார்ந்துருக்கேன், உங்க முன்னால் எல்லாரையும் உட்கார்ந்துருக்கேன்னா அவங்க தான் அதுக்கு காரணம். முதல்ல எப்ப மேடை ஏறினீங்க ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்போ ஞாபகம் இருக்கா? ஒரு 7 வயசு அந்த மாதிரி. சோ எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அந்த பரதநாட்டியம் போட்டு அந்த டான்சர்ஸ் ஆஃப் இந்தியா, டான்சர்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன்னு பத்மாவுக்கு ஒரு குரூப் இருந்தது. அதுல தான் ஐட்டம்ஸ் லலிதா, பத்மினி, ராகினி, தங்கம், சரோஜா, நான்.
திருவாங்கூர் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடலைன்னா தமிழ் படமே இல்ல ஆமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சின்ன வயசுல இருந்து அதாவது அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. நடனம் பை லலிதா பத்மினி, குமாரி கமலா. ஆ, அவங்க பரதநாட்டியம் பண்ணுவாங்க, இவங்க வந்து ஓரியண்டல் டான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. அவங்க லலிதா பத்மினி ராகினி இல்லாம தமிழ் படமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவங்க நடிக்க வந்ததை விட முதல்ல டான்ஸ் ஆமா அப்படிதான் வந்தாங்க. ஆமா. அந்த திருவாங்கூர் சிஸ்டர்ஸ் கூட நீங்களும் வந்தீங்க இல்லையா? அப்போ சோ நீங்க முதல்ல வந்து சினிமாவுல உங்களுடைய அறிமுகம், உங்களோட இமேஜ் வந்து சினிமாக்கு முதல்ல வந்தது வந்து டான்ஸ்ல வந்ததா இல்ல நடிப்புல வந்ததா? அதாவது நான் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்கு லலிதாமா கூட ஷூட்டிங்க்கெல்லாம் போவோம். ம். போகும்போது அதாவது ஸ்பெஷலி டான்ஸு, பாட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமா நாங்க யாராவது ஒருத்தர் போயிருப்போம். ம். ஏன்னா அவங்களுக்கு அப்போ எல்லாம் இந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி கிடையாது. கிடையாது. அதனால நாங்க தான் ஹெல்ப் பண்ணுவோம். டான்ஸு இது பண்றதுக்கு, ரிஹர்சல் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம். அப்படி டைரக்டர் பி. நீலகண்டன் சார். ம். அவர் தான் ரொம்ப சின்ன போதெல்லாம் இருக்கிறனால நல்லா பேசுவாரு. என்னம்மா சுகுமா இப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு நாளைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோல நீ டான்ஸ் பண்ண அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, நீங்க லல்லிமா கிட்ட கேளுங்க அப்படின்னு. இல்ல இல்ல நீ சும்மா ஒரு 2 மூமெண்ட் பண்ணு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல ஓரிரவு ம். சும்மா போட்டிருந்த பாவாடை சட்டை போட்டுட்டு என்னமோ ஒரு மூமெண்ட் பண்ணிட்டு இப்படி படி ஏறி போ சொன்னாரு. மேக்கப்லாம் போட்டிருந்தீங்களா? போடல. எப்படி நீங்க ஷூட்டிங் போனீங்களோ அப்படியே. அப்படியே ஆ. என் ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு என்னமோ பஃப் எல்லாம் போட்டு என்னமோ டச் அப் பண்ணது நல்ல ஞாபகம் இருக்கு. கினின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமஸ் ம். மேக்கப் மேன் இருந்தார். அவரு லலிமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் டச் அப் பண்ணாரு. ம். சும்மா பவுடர் போட்டு டச் அப் பண்ணிட்டார். ம். இந்த ராம்மூர்த்திங்கிறவர் ம். அவர் தான் கேமராமேன். சோ பெரிய ஸ்கிரீன்ல பாத்தீங்களா உங்களோட முகத்தை நீங்க? எனக்கு ஞாபகமே இல்ல. இல்ல இல்ல. யாராவது பாத்துட்டு சொன்னாங்களா நீ வந்து படத்துல உன்னோட ஷாட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? எப்பவும் போறோம், எப்பவும் டான்ஸ் பண்றோம். அதனால இது ஒண்ணும் புதுசா ஒண்ணும் தெரியல. ஓகே. நீங்க வந்து நடனத்துக்காக மேடையேறி இருக்கீங்க. சினிமாக்காக கேமரா முன்னாடி வந்திருக்கீங்க. அதோட நீங்க வந்து இன்னும் ரொம்ப ஆழமா பதிஞ்சது இங்க சென்னை வாசிகளுக்கு என்ன அப்படின்னா, மியூசிக் அகாடமிலயும், நாரதகான சபாலயும், மயிலாப்பூர் ஜோசா ஃபைனான்ஸ்லயும் இந்த நாடகங்கள் தான். அந்த நாடகங்கள்ல வந்து சுகுமாரி அம்மா இல்லாம சோவோட நாடகமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இப்ப திரும்ப இன்னொரு வாட்டி அவர் போட்டப்ப நான் முகமது பின் துக்ளக்க போய் பார்த்தேன். அதுல இருந்தீங்க நீங்க. அப்ப நான் கூட ஃபோன் பண்ணி கேட்டேன். எப்படிம்மா ஞாபகம் வச்சிருக்கீங்க டயலாக் எல்லாம்? அப்ப படிச்சதுன்னா, ஐயோ பயமா இருக்குமா, பட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சொல்லும் போது வந்துடும். ம். பயம் இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் அவருடைய டிராமால வந்து கிட்டத்தட்ட 30 டிராமா இருக்கு. அதுல ஓரளவு ஏதோ 1, 2 டிராமா தான் என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ம். மிச்சம் எல்லாம் என்னால டெஃபினட்டா பண்ண முடியும். ஓகே. பண்ண முடியும். சோவுடைய பிளேல வந்து ரொம்ப முக்கியமான அங்கம் வந்து அவருடைய பிரதரான அம்பி திரு ராஜகோபால் அவர்கள். அவர்களுக்கு வந்து உங்களை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். அவர் உங்களை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆ. இப்போ நேரவே வர்றாரு அவர். வணக்கம். 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 குமாரி வெல்கம் டு அவர் ஷோ ஒன்ஸ் அகைன். நான் நினைக்கல இப்படி வருவீங்கன்னு. I am becoming a frequent visitor here. I think. நீங்க உங்க ஃப்ரீக்வென்ட் விசிட்டால எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ உங்க ஸ்கூல்ல வந்து இடம் வேணும்னு கேக்குறவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்றாங்க. நான் ஜெயா டிவில பார்த்தேன், ராஜகோபால் கூட உட்கார்ந்து பேசிட்டு உங்க ஸ்கூல்ல எப்படியாவது என்னோட பையனுக்கு ஒரு சீட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதனால நல்லா பிடிச்சுக்கிட்டேன் கெட்டியா. சினிமாவால தான் நான் வந்து மலையாள படங்கள்ல நடிக்கவே ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு பெரிய ஃபேவர் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நான் ஒரு நல்ல சட்டில் ஆக்டிங் அப்படிங்கறத கத்துக்கிட்டது மலையாளத்துல தான். மலையாள படங்கள் தான். அதுக்கு காரணம் வந்து சுகுமாரி அம்மா தான். Subtle acting, ah. ஆமா. என்ன ஓவர் ஆக்டிங் சொல்றவர். இவங்கள மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ணவங்கள நான் பார்த்ததே கிடையாது. ஓவர் ஆக்டிங் பண்றதுல தப்பே இல்ல. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். அண்டர் ஆக்ட் பண்றவங்கள தானே ஆக்ட் பண்ண வைக்க முடியாது. இல்ல அது எதுக்காக? அவங்க டிராமால தான் கத்துக்கிட்டதே அங்கதான். ஓ நீங்க தான் காரணகர்த்தா. இல்ல ஒரு கோடு போட்டா அந்த கோடுலயே நிப்பாங்க. அந்த கோடை விட்டு தாண்ட மாட்டாங்க. ஆனா இவங்க எங்க இருக்காங்களோ அங்கதான் கோடு போடணும் நம்ம. ஆமா. அது நம்ம போடுற இடத்துல இவங்க கோடு இருக்காது. பிரதரே சொன்னாரே, ஆமா. இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு டயலாக் பேசினா என்ன அர்த்தம் திட்டுவீங்களா நீங்க? இதுக்கு ஸ்கிரிப்ட் விட்டுட்டு நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்களா, ஒரு டிசிப்ளினே இல்லையே, கரெக்ட் டயத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னாரு. சோ அவங்க சுகுமாரியோட உங்க ஞாபகங்கள் எத்தனை நாடகத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க? 30 நாடகம் சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு மொத்தம் 25 பிளேஸ் ஷோ எழுதுனது. அந்த 25 பிளேஸ்ல முதல்ல ஒரு 2-3 வருஷம் இங்க இல்ல, நாங்க தப்பிச்சோம். ஏதோ சுகமா வாழ்க்கையை நடத்தினோம். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்தாங்க. என்னெல்லாம் டைட்டில்ஸ் சொல்லுங்க இதெல்லாம். இவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சூப்பர், ஐ மீன் மேசிவ் பர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு ஒரு டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணது
எல்லாம் இருக்கு. இல்ல இருக்கு. இருக்கிறது யாரு? முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த சம்புவாமி யுகே ஓகே. அதுல ஷோ ஒரு ஃபீமேல் கேரக்டர் பண்ணுவான். ஸோ இம்ப்ரெசிவ் அண்ட் ஸோ டாமினேரிங். அவன் ஷோ பண்ணுவான் முதல்ல. இவங்க வந்ததுக்கு அப்புறம் யாரும் நல்லதை பண்ண முடியாது, இவங்க ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஸோ இவங்க அதை பிடிங்கினாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் இது வந்து ஒரு பிராமின் அட்வொகேட்னுடைய ஒய்ஃப் சூப்பர் எக்ஸலண்டா பண்ணுவாங்க. ஒரு டிராமால எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பூஜை பண்ணிக்கிட்டே வந்து மந்திரம் சொல்லிட்டே யாரையோ அது திட்டிட்டே துக்ளக். துக்ளக் துக்ளக்ல அது ஞாபகம் இருக்கா? அந்த டயலாக் எனக்கு கொஞ்சம் பண்ணி காமி விடுமா? என்னத்த சொல்றது? ஆடு, கோழி, மாடு, அது ஏறா ஏறா. பூஜை பண்ணு. பூஜை பண்ணிட்டேன் இன்னைக்கு நம்ம நாட்டுல பெருமாளுக்கு விசேஷ அர்ச்சனை. அப்படின்னு நம்பி சொல்லுவார். ஞாபகம் இருக்கு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இட்ஸ் ரியலி ரியலி வண்டர்ஃபுல். நீங்க எல்லாம் வந்து பிளேல நடிச்சிட்டு இருந்தீங்க, பட் இவங்க வந்து நிறைய சினிமால நடிச்சிருக்காங்க. எப்படி ஹவு டிட் ஷி மேக் டைம்? எப்படி டைம் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறமும்? அது ஒரு ஃபினாமினல் லேடி. நம்ம என்ன ஒரு நார்மல் கிரீச்சரையும் இவங்களையும் கம்பேர் பண்ண முடியும் முடியாது இல்லையா? இப்ப நார்மல். நம்மளமா என்ன மாதிரி ஆளை கொடுத்தீங்கன்னா நான் உக்காந்துருவேன். இவங்க அந்த மாதிரி கிடையாது. ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, எனர்ஜி. ஒரு மிஷின் உள்ள வச்சுட்டு ஒரு அட்டாமிக் பவர் பிளான்ட் உள்ள இருக்கிற மாதிரி இவங்களுக்கு எனர்ஜி லெவல் எக்ஸலண்ட். ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் டிராமா. எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அந்த இடையில டான்ஸ் டிராமால பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுவும் இருக்கு. டிராமால வந்து ஒரு ரொம்ப ஜெஸ்டர்ஸ் எல்லாம் பெருசா பண்ணணும், பட் சினிமால க்ளோஸ் அப்ல எடுப்பாங்க, அதுக்கப்புறம் சாங்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் டான்ஸ். எப்படி மேனேஜ் பண்ணீங்க இதெல்லாம்? நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணோம்னா டெஃபினட்டா பண்ணலாம். இல்ல என்னால முடியாது அப்படின்னு நினைச்சா முடியாது. டிஸ்டன்ஸ் வேற. இப்ப வந்து தமிழ் படத்துல இங்கேயே ஏவிஎம்ல நடிச்சிட்டு இருக்கீங்க, சாயங்காலம் போய் மியூசிக் அகாடமில டிராமா பண்றதுன்னா வேற விஷயம். திருவாந்திரம்லயும் கொச்சின்லயும் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க பாலக்காடு போயிட்டே இருக்கிறது. எனக்கு போறதுக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல. ஆனா டிக்கெட் தான் கிடைக்கும். கிடைக்காதுல்ல? இந்த ட்ரெயின் டிக்கெட்டும் நமக்கும் எவ்வளவு பிரச்சனை. எத்தனை ட்ரெயின் வருஷமா? டிக்கெட்டும் சரி, ஃபிளைட் டிக்கெட்டும் டிக்கெட்டும் சரி. நான் சொன்னேன், எனக்கு இத்தனை அவார்டு கொடுக்குறாங்களே, அதுக்கு பதிலா ஒரு டிக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா எப்ப வேணா எத்தனை ஃபிளைட்ல வேணா ஏறி கேக்குற மாதிரி. எப்ப வேணாலும் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமா ரொம்ப சந்தோஷமா இப்ப வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் ஏசுதாஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட் ஃபிளையர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவார்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அடுத்தது இவங்களுக்கு தான் ஃபயர் கொடுத்துருக்கணும் பத்திரம் இல்லையா, என்ன கிடைச்சாலும் கட்ட வண்டி கிடைச்சா கூட போடுவேன். அல்ல? That's amazing. It is really really wonderful. See, the main thing, apart from everything, leave alone the acting, performance as an artist, as an individual, as a person, as a human being. வீடு எப்பவுமே திறந்திருக்கும் எல்லாருக்கும். ஆ- அதுவும் டைனிங் டேபிள் கிச்சன் வந்து திறந்திருக்கும் எல்லாருக்கும். நீ டைனிங் வீட்டுல போனா மாத்திரம் இல்ல, அவங்க குக் பண்ணி வெளியிலேயே கொண்டு ஒரு கேட்டிங் வர வேண்டாம். யாருக்கு எப்போ எதுவுமே இல்லைன்னு கிடையாது. ஒரு பிரெத் ஆஃப் விஷன். யாரையுமே தப்பா சொல்ல மாட்டாங்க. ஒரு வார்த்தை அவங்கள தப்பா சொல்லி யாரையும் ஒரு இப்போ பின் லாடன், அவன் ஐயோ போவான் சுட்டு கொண்டு இருக்க வேணாம், அவனை கூப்பிட்டு வச்சு இனிமே பண்ணாதரா கண்ணான்னா கேட்க போறான். அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ யாரையுமே ஒரு தப்பா சொல்ல மாட்டாங்க, யாரையுமே கிரிட்டிசிசம் கிடையாது, யாரையுமே ஒரு நல்லது எப்பவுமே நினைக்கிறது, நல்லதை எப்பவுமே பண்றது, நல்லதை தவிர வேற எதுவுமே செய்யறது இல்லை அப்படின்னு ஒரு ஆள் இருக்க முடியும்னா இவங்க தான். இப்போ இந்தியன் கவர்மெண்ட்லயே வந்து ஒரு சிவிலியனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அவார்ட் பாரத ரத்னா, அதுக்கப்புறமா பத்ம விபூஷன், பத்மபூஷன், அடுத்தது பத்மஸ்ரீ. அந்த 4வது ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இவங்களுக்கு கிடைச்சப்போ ஆமா. இது சினிமாக்காக கிடைச்சதுன்னு நினைச்சீங்களா, இல்ல பிளேக்காக கிடைச்சதுன்னு நினைச்சீங்களா? உங்களோட பெருமை சந்தோஷம் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஃபோன் பண்ணி, இன்னும் என்னடா இன்னும் கங்க்ராச்சுலேட்டே பண்ணல, நீ அவார்டு வந்து 4 வாரம் ஆறுது அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க எனக்கு. நான் பேப்பர் அன்னைக்கு பார்க்கல. பட் இது ரொம்ப பேருக்கு அன்டிசர்விங்கா கொடுத்துட்றா. இந்த அவார்ட்ஸ் எல்லாம் ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணுவா, ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவா. இவங்க ரெண்டும் இல்லாம டிசர்விங்கா கொடுத்த அவார்ட். ஸோ இட் சூட்ஸ், இட் சிட்ஸ் வெல் ஆன் ஆர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் எங்களோட பேசிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்படி டிராமாவுக்காகவும் ஸ்டேஜுக்காகவும் தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அவங்க சிவிலியன் அவார்ட் கிடைச்சது அப்படின்னு ஸ்டேஜ்ல இருந்து வந்தவங்க எல்லாம் சொன்னாலும், சினிமால பெரிய பங்கு இருக்கு. சினிமாவுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு இருக்கு. எனக்கு வந்து பர்சனலி வந்து ஒரு ரொம்ப பெரிய பெருமை இது. அவங்கள பக்கத்துல உட்கார்ந்து பேசுறது அப்படிங்கறதே ஒரு பெருமை தான். நான் ஒரு 18-19 வயசு இருக்கும்போது தான் அவங்கள வந்து சந்திச்சேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு வாழ்க்கையில எதுவுமே தெரியாது. நீ மலையாள படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொன்னது அவங்க தான். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயத்த அவங்க எனக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. பட் நிறைய நல்ல அனுபவங்கள், நிறைய பாடங்கள் நான் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ சோ மச். ஐயோ, நீங்க சினிமாவுக்கு வந்தது எப்படி? முதல்ல சினிமாவுல நடிச்சது எப்படி? டான்ஸ் பண்ணீங்க, பட் ஆக்சுவலி ஆக்ட்ரஸா நீங்க வந்தது எப்படி?
கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்டுடியோ இருந்தது இல்லையா, பக்ஷி ராஜா ஸ்டுடியோ, ஸ்ரீராமுலு நாயுடு. அவர் வந்து நிறைய படங்கள் அங்க எடுப்பாரு. அங்கேயே நாங்க எல்லாரும் போவோம். போகும்போது அன்னைக்கு யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வரல. அதாவது மலையக்கல்லன் ஒரு படம் எடுத்தாங்க. அது வந்து மலையாளத்துல எடுத்தாங்க, தஸ்கர வீரன். அதுல ஆக்ட் பண்ணேன். ஏன்னா அன்னைக்கு அந்த ஆக்ட் பண்றதுக்குள்ள அந்த லேடி வரல. அப்புறம் அந்த டைரக்டர் சொன்னாரு, சுகுமாரிய வந்து புடவை கட்ட சொல்லு, அந்த இதை ஆக்ட் பண்ண சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது எப்படி ஆக்ட் பண்றது அப்படின்னு. இல்ல இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாவாடை எல்லாம் கட்டி புடவை எல்லாம் கட்டி, அதுவும் கொட்டாரக்கர ஸ்ரீதரன் நாயர், அவர் வந்து வில்லன், பெரிய ஆக்டர் அவர், அவருடைய ஒய்ஃபா. அது பண்ணேன். என்ன பண்ணேன் என்னங்கிறதுல எனக்கு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது. என்ன ரொம்ப பயந்துட்டேன். அவர் ஃபர்ஸ்ட் ஷாட்டே கழுத்தை பிடிச்சி இருக்கிற மாதிரியா? ஆமா, அதுலயே ரொம்ப பயந்துட்டேன். அது நல்லா வந்தது. அதுக்கப்புறம் சின்ன 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 ரோல்ஸ் கூப்பிட்டாங்க. அப்படில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட 2500 படங்களுக்கு மேல நடிச்சிட்டீங்க. டெஃபினட்டா பண்ணியிருப்பேன். சோ அவர்கள் உங்களை பத்தி என்ன சொல்றாரு பார்க்கலாம். மேடம் சுகுமாரி அவர்களை எனக்கு சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக தெரியும். ஒய்ஜிபி ட்ரூப்ல பெட்ரால் தான் பிள்ளையான்னு ஒரு பிளே போட்டாங்க. அதுதான் அப்புறம் பார்மகளை பார்னு சினிமாவை கூட ஆச்சு. அதில் சுகுமாரி ஆக்ட் பண்ணாங்க, நானும் ஆக்ட் பண்ணேன். அப்போலேருந்து தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் விவேகா ஃபைனான்ஸ் கிளப்பில் முதல்ல எல்லாம் இதுக்கு லேடிஸ் கிடையாது, ஆம்பளைகளே பொம்பளை வேஷம் போடுவோம். இதில் சுகுமாரி தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. மீனான்னு ஒரு பொண்ணு சுகுமாரியும் வந்தாங்க. அப்போ சுகுமாரி வந்தப்போ நிறைய பேருக்கு தெரியாததுனால ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஆனால் ஒரே நாளில் she became not only the friend of everybody but almost the commander of everybody. சுகுமாரி ஒரு லைன் கிழிச்சா அதை தாண்டது இல்லைன்ற அளவுக்கு வந்துட்டாங்க விவேகா ஃபைனான்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். சுகுமாரின்ற வார்த்தைக்கே சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் 2-3 விதமாக அர்த்தம் பார்க்கலாம். அதில் ஒரு விதம் பெனவலண்ட் பர்சன், அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறதே தொழில், அதே தான் அவங்க எய்ம் இன் லைஃபே அதே தானேன்னு சந்தேகமாக இருக்கும். அவ்வளவு நல்ல குணம். அதாவது நீங்கள் ஒரு நல்ல குணம் ஒன்று சொல்லுங்கள், அது சுகுமாரிக்கிட்ட இருக்கும். தாராளமாக இருக்கும், பெருந்தன்மையாக இருக்கும், உழைப்பாக இருக்கும், பொறாமையின்மையாக இருக்கும். எது நல்ல குணம்னு நம்ம எதனா ஒன்று சொன்னோம்னா அது சுகுமாரிக்கிட்ட இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்ட்ரஸ், கொடுத்த ரோலை ரொம்ப திறமையாக பண்ணுவாங்க. ட்ராமாவில் நாங்கள் பண்ணுற கெலட்டா ஒன்று தான் அவங்களுக்கும் வரும். மற்றபடி ஷீ இஸ் சச் அ கிரேட் ஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரிபடி. இன்றைக்கும் எல்லாரும் சுகுமாரிக்கு ஃபோன் பண்ணி பேசி எல்லாம் அது அந்த லெவலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப். அது ட்ராமா ட்ரூப்பை நாங்கள் இப்போ நடத்துறது இல்லையே ஒழிய வி ஆர் ஆல் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சுகுமாரி இஸ் ஒன் ஆஃப் அவர் கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அசெட்ஸ். எங்கள் ட்ராமாலாம் சக்ஸஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் சுகுமாரியனுடைய ஆக்டிங். அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்க. அண்ட் கொஞ்சம் கூட ஒரு தலகனமோ ஒரு எதுவும் கிடையாது. அவ்வளோ நல்ல பொம்பளை. நான் தான் சொன்னேன், நல்ல குணம்னா சுகுமாரி கிட்ட இருக்கிற குணமாக இருக்கும். ஒரு நல்ல மனிதன் கிட்ட இருக்கிற எல்லா குணம், எல்லா மனிதன்கிட்ட இருக்கிற நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு அவரு. ஐ திங்க் ஒரு பெரிய அது விஷயம். அவருடைய கிரேட்னஸ். ஏன்னா அவரும் இதுக்கு மேல நல்லவர். நிஜமாவே எல்லாருக்கும் அவங்க கூட இருக்கிற அவ்வளோ பேருக்கும் வேலை வாங்கி கொடுக்கறதாகட்டும், எல்லாரும் வேலை செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினைக்கிறேன். நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. பட் அந்த விஜய் கூட நீங்க விஜய் கூட அப்ப அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான படம். ஆமா ஆமா, நான் விஜய் கூட முதல் படத்துல அவருக்கே வந்து ஒரு சக்சஸ நோக்கி போன ஒரு படம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்டா நடிச்சிட்டு இருந்தாரு. இன்னும் லைக் ஒரு டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி தான், ஒரு ஒரு ஹெவியான ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட். ஆமா ஆமா ஆமா. சோ அந்த படத்தோட மெமரிஸ் பத்தி சொல்லுங்க. என்ன மலையாளத்திலயும் நடிச்சீங்க, தமிழ்லயும் நடிச்சீங்க நீங்க? ரெண்டுலயும் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து நிஜமாவே சொன்னா ஒரு 2 வார்த்தை சொல்றதுக்குன்னா இட்ஸ் வெரி குவைட். ஆமா, இல்ல இன்ட்ரோவர்ட். ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் யார்கிட்டயும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாரு, ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அதுவே ரொம்ப ஒரு மாதிரி. இப்ப எங்க கிட்ட எல்லாம் பேசுவாரு, தேவை என்ன இருக்கோ ஒரு வார்த்தை இல்லைன்னா 2 வார்த்தை. இப்ப நம்ம நினைச்சுக்கோம், இன்னும் இந்த பையன் பேசவே மாட்டேங்கிறானே, நான் அவ்வளவு கௌரவமா இல்ல. அவருடைய ஹேபிட்டே அந்த மாதிரி. அதனால அது மட்டும் இல்ல, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது. எல்லாரும் தெரிஞ்சவங்க. ஒரு சினிமால வந்து ஆக்ட் பண்றோம், ஒரு இதுக்காக ஷூட்டிங்காக வந்திருக்கோம் அப்படின்னு யாருமே நினைக்கல. அதுவும் ஒரு காரணமா இருக்கு. நாகேஷ் சார் கூட உங்க பக்கத்துல இருந்தாங்க இல்லையா அந்த படத்துல? வண்டர்ஃபுல். இப்போ ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அவங்க வந்து தமிழ்லயே நடிச்சிருக்காங்க, மலையாளத்திலயும் நிறைய நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கணவரும் வந்து ஒரு பிலிம் டைரக்டர். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு நீங்க வந்து காரணமா இருந்திருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
உங்களுக்கும் சுகுமாரி அம்மாக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த தொடர்பு பத்தி நீங்க சொல்லணும். அதுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு எபிசோடு 2 எபிசோடு எல்லாம் பத்தாது. இல்ல? actually. நான் அவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 4 எபிசோடாவது தேவை இருக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னோட படத்துல அவங்க அம்மாவா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் ரியல் லைஃப்ல கூட எனக்கு அம்மாவா தான் இருந்தாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு ரீசன், அவங்க வீட்ல இருந்தா நான் அந்த கல்யாண புடவையெல்லாம் கட்டி போய் அவங்க தான் கல்யாணம் பண்ண வச்சாங்க. எனக்கு வாழ்க்கையில ஒரு கிரைசிஸ், ஒரு டைம்ல ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா வீட்ல தங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அது யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு வீடு, காரு, வசதி எல்லாமே இருக்கு. இப்போ ஐ எம் சம்படி, ஓகே, சம்படி இஸ் வைஃப். அப்போ ஐ வாஸ் ஜீரோ, ஐ ஹேட் நத்திங். பேக்ல ஒரு 5000 ரூபாய் கூட கிடையாது அந்த டைம்ல. படமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. எனக்கு வீட்டுல ஒரு வாரம், ஒரு மாசம் இல்ல, 1.5 வருஷம் தங்க வச்சாங்க. அது வந்து மறக்கவே முடியாது. அது ஆக்சுவலி ஸ்பீக், no, it's really something really great. I don't think anybody would have. வந்து முதல்ல ஆக்ட் பண்ணது என்னுடைய பொண்ணாதான். அப்போ சின்ன பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா. 16 வயசு இருக்கும். பாலச்சந்திர மேனன். 16 வயசு இருக்கும். அதுல இருந்து நான் அவளை பொண்ணாதான் நினைச்சிருந்தேன். பிரியனும் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான், லிசியும் உங்க பொண்ணு மாதிரி. சோ யார் பக்கம் நீங்க சாஞ்சிங்க? நான் வந்து லிசி பக்கம் தான் இருந்தேன். ஏன்னா அவங்க ஆம்பளைங்க. அப்போ பிரியன் வந்து பிரியன் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். லிசி இருக்கும்போது நான் சின்ன, அவ இல்லாத போது வா, அவ ஷூட்டிங் இப்படிதான். போது வா, நான் போன் பண்ணிட்டு அவ இருக்காளான்னு போன் பண்ணி பேசிட்டு தான் வருவாங்க. இல்லைன்னு சொன்னாதான் வருவான். ஆனா இப்போ கூட அவர் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து இவங்க முட்டை தோசை ஒண்ணு பண்ணி கொடுப்பாங்க. இவங்க சாப்பாடெல்லாம் அந்த நண்டு இந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, எனக்கு சுகுமாரி அம்மா வீட்டுல இருந்த அந்த முட்டை தோசை அதுதான் வேணும், அடை அதெல்லாம் பண்ணி அது சாப்பிடுறதுக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு போவாரு அவங்க வீட்டுக்கு. இப்போ கூட போவாரு. பட் அவங்க எல்லாம் பிஸி ஆயிட்டாங்க. அதனால முன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முடியறது இல்லை. ஆனா இப்ப சாப்பாடு விஷயத்துல இப்ப கூட அவங்க பேக் வேணும்னா நீங்க தேடி பாருங்க, இந்த முறுக்கு, சிப்ஸ், இந்த அச்சப்பம், குழலப்பம் அதெல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் கொடுத்து நாங்க எல்லாம் சின்ன எல்லாம் ஆர்டிஸ்டும் சுகுமாரி அம்மா பேக்ல ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? பசி இருக்காது, அவங்க இருந்ததுன்னா பசி இருக்காது. என்ன ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு இந்த மாதிரி ஒருத்தங்களை எல்லாம் மீட் பண்றது நம்மளோட வாழ்க்கையில. அத பத்தி எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா லிசி? அதான் ஹாசினி, நான் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இதெல்லாம் எனக்கு நான் பண்ண இது புண்ணியத்தினால கிடையாது. ஆனா எனக்கு இவங்க எல்லாம் வாழ்க்கையில அமைஞ்சிருக்காங்க, எனக்கு உதவி பண்ணிருக்காங்க. அந்த அது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. அதுதான் நான் சொல்லணும். நினைக்க கூடாதுமா, உதவின்னு சொல்லக்கூடாது. மனுஷன் தானே, ஒருத்தருக்கு எப்பவுமே ஹெல்பிங் நேச்சர். அதுக்குன்னு வீட்டுல எல்லாம் தங்க வச்சு 1.5 வருஷம் பார்த்து, எனக்கு அப்ப 21 வயசு அவங்க வீட்டுல இருக்கு. யாரும் பண்ண மாட்டாங்க ஹாசினி. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஏதாவது எதிர்பார்த்து சில பேர் பண்ணல. அன்னைக்கு எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்கு எதுவுமே இல்ல. அது கூட நான் வந்து என்னுடையதுன்னு நான் நினைச்சுக்க மாட்டேன். என்னுடைய சன்னும் அவங்க ஒய்ஃபும், அவங்க டாக்டர் எல்லாம் கூட என்ன ஒரு அவங்க வீடு மாதிரிதான். எனக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அது எல்லாமே எதிர்பார்க்காம பண்றாங்க இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு பண்றதெல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. அன்னைக்கு எனக்கு எதுவுமே இல்லாத டைம்ல அவங்க பண்ணிருக்காங்கிறதா பெரிய விஷயம். நினைக்க கூடாது. நாங்க எல்லாம் அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஃபேவரட் 2 பீப்புள ஒரே சோஃபால ஒரே மேடையில வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் 2 பேரோட வார்த்தைகள்லயும் நிறைய உண்மை இருக்கு. அந்த உண்மையில இருக்கிற சந்தோஷம், அதுல இருக்கிற நிறைவு வேற எதுலயுமே வரவே வராது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லிசி ஃபார் கமிங். சுகுமாரி அம்மா கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் உங்களுக்கு எங்களுடைய நன்றி. Okay, it was my pleasure to come for her. Thank you. தேங்க்யூ லிசி.